430 வருஷங்களாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் தேவன் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தேசத்தை கொடுக்கிறார். சொந்தமாக தேசத்தை கொடுத்த உடனே அவங்க விதைக்கிறார். அகதிகளா அடிமைகளா இருந்தவங்களுக்கு ஒரு புதுசு நிலத்தை இவங்க சம்பாதிக்கல, இவங்க மூதாதையருடைய சொத்து கிடையாது. பரலோகத்தின் தேவனே இவர்களுக்கு ஈவாக தேவன் கொடுத்தார். அதனால அதுல விளையிற முதல்ல அடுத்து அதை யார் கொடுத்தணும்? தேவனுக்கு கொடுத்துடும். அதை ஒரு பண்டிகையாவே கொண்டாட வேண்டும். முதற் பலனாகிய பண்டிகை. இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராக என்ன செஞ்சாரு? எழுந்தாரு. நீங்க இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே எவ்வளவு ஆர்வமா இயேசுக்காக செயல்பட்டீங்க. முதற் பலன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இயேசுப்பா இயேசுப்பா ஜெபம் வேதம் ஊழியம் சபை ஃபர்ஸ்ட் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? நீ அந்த பண்டிகை இப்ப கொண்டாடப்படாதப்பா. அந்த பண்டிகை இப்ப யாருக்குமே இல்லை, எல்லாம் மறந்துட்டாங்க. அதனால அது எனக்கு ஒரு குறையா இருக்கு. நீ அதை ரிகர்சல் பண்ணல, அதை ஒன்னும் ஒத்திகை பார்க்க மாட்டேன்ற. அதனால வா மேல எனக்கு என்ன இருக்கு? ஆதியில எவ்வளவு அன்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதற் பலன் எவ்வளவு கொடுத்த ஆண்டவருக்கு. எவ்வளவு நேரம் ஜெபம், எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு ஊழியம், எவ்வளவு தாழ்மை,